அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் களஞ்சியம் 6th தமிழ் இயல் 6லிருந்து முக்கியமான 40 வினாக்களை பற்றி பார்க்கலாம். 40 வினாக்கள் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் துரைராசு. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். சுரதாவை உவமை கவிஞர் என்றும் அழைக்கலாம். சுரதாவை உவமை கவிஞர் என்றும் அழைக்கலாம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. 1வது கொஷின், முடியரசனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் துரைராசு. 2வது கொஷின், முடியரசன் இயற்றிய நூல்கள். முடியரசன் இயற்றிய நூல்கள். ஆன்சர் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவை அனைத்தும். முடியரசன் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. 3வது கொஷின், திராவிட நாட்டின் வானம்பாடி என்றும் கவியரசு என்றும் பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்றும் கவியரசு என்றும் பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர் முடியரசன். சுந்தரர் அவருடைய சிறப்பு பெயர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர். சுந்தரர் அவருடைய சிறப்பு பெயர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர். தேவநேய பாவனாரின் சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. தேவநேய பாவனாரின் சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. வே. ராமலிங்கனார் அவர்களுடைய சிறப்பு பெயர் காந்திய கவிஞர். வே. ராமலிங்கனார் அவருடைய சிறப்பு பெயர் காந்திய கவிஞர். 4 வகை நிலங்கள். 4 வகை நிலங்கள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 4 வகை நிலங்கள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 5வது கொஷின், கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுக்க திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர். ஆன்சர் முடியரசன். 6வது கொஷின், முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை 4 வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை 4 வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் நானிலம் படைத்தவன். நானிலம் என்றால் 4 நிலம் என்பது பொருள். நானிலம் என்றால் 4 நிலம் என்பது பொருள். 7வது கொஷின், புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர். ஆன்சர் முடியரசன். 8வது கொஷின், நானிலம் படைத்தவன் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நானிலம் படைத்தவன் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம். 9வது கொஷின், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர். ஆன்சர் பாரதியார். 10வது கொஷின், கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம்
என்ற பாடலின் ஆசிரியர். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்ற பாடலின் ஆசிரியர். ஆன்சர் பாரதியார். 11வது கொஷின். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வாய்மொழி இலக்கியம். ஆன்சர் வாய்மொழி இலக்கியம். 12வது கொஷின். நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை எது? நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை எது? ஆன்சர் இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள். 13வது கொஷின். நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர். நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர். ஆன்சர் சு. சக்திவேல். சு. சக்திவேல். 14வது கொஷின். நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன? நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன? ஆன்சர் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் நில மக்கள் கடலும் கடல் சார்ந்த இடத்திலும் தான் வாழ்ந்து வந்தார்கள். நெய்தல் நில மக்கள் கடலும் கடல் சார்ந்த இடத்தில்தான் வாழ்ந்து வந்தார்கள். அதனால் அவருடைய தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். 15வது கொஷின். நெய்தல் நிலத்தின் பூ. நெய்தல் நிலத்தின் பூ. ஆன்சர் தாழம்பூ. தாழம்பூ. 16வது கொஷின். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர்? சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர்? ஆன்சர் உப்பு. ஆன்சர் உப்பு. 17வது கொஷின். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர்? ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர்? ஆன்சர் தானியம். ஆன்சர் தானியம். 18வது கொஷின். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் நூல். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் நூல். ஆன்சர் நற்றிணை. ஆன்சர் நற்றிணை. 19வது கொஷின். பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. ஆன்சர் குறுந்தொகை. 20வது கொஷின். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் அகநானூறு. ஆன்சர் அகநானூறு. 21வது கொஷின். துறைமுக நகரங்கள் டேஷ் என்றும் டேஷ் என்றும் குறிக்கப்பட்டன. துறைமுக நகரங்கள் டேஷ் என்றும் டேஷ் என்றும் குறிக்கப்பட்டன. ஆன்சர் பட்டினம், பாக்கம். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. 22வது கொஷின். தமிழ்நாட்டின்
தலைசிறந்த துறைமுகமாக விளங்குகிறது? தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக டேஷ் விளங்குகிறது? ஆன்சர் பூம்புகார். ஆன்சர் பூம்புகார். 23வது கொஷின். தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள். தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள். ஆன்சர் இவை அனைத்தும். தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. இவை அனைத்தும். 24வது கொஷின். சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எது? சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எது? ஆன்சர் இவை அனைத்தும். கண்ணாடி, கற்பூரம், பட்டு. கண்ணாடி, கற்பூரம், பட்டு.